இன்றைக்கி நம்ம நெய் சோறு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலையை போட்டுக்கோங்க. இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி பழங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா இலைகளை போட்டுங்க. அதுவும் நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி, அந்த அளவில் இதை ஊற்றிக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்குவோம். தண்ணியிலே இது வேகட்டும். நல்லா வெந்து வரையில் சாதமும் அரிசியும் ஒரே மாதிரி கிண்ணின மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான நெய்ச்சோறு ரெடி.